சென்னை மணலி புதுநகரை அடுத்த விச்சூர் பகுதியில் ஓராண்டிற்கு மேலாக பயனற்று படுதடைந்து கிடந்த பொது கழிவறையை தொழிலாளர் நலச்சங்கம் தனது சொந்த செலவில் முழுமையாக புதுப்பித்துள்ளது. மேலும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக தெருவிளக்குகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. மணலி சரக உதவி ஆணையர் விவேக் கண்ணன் முன்னிலையில் இக்கழிவறை திறந்து வைக்கப்பட்டது. திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அழகிரி நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா ஆட்சி கவிழும் என்ற கனவில் திமுக இருப்பதாகவும் அது ஒருபோதும் பலிக்காது என்றும் தெரிவித்தார். 1 மாதத்தில் விழுந்துவிடும், 2 மாதத்தில் விழுந்துவிடும் என்பதெல்லாம் அவர்கள் தீட்டுகிற திட்டத்தினுடைய மதிப்பீடாக இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் 5 ஆண்டுகள் நிலைத்த ஆட்சியை தமிழ்நாட்டில் வழங்கும். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் படகு சேவை எப்போது தொடங்கும் என சுற்றுலா பயணிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி நடைபெறுவது வழக்கம். இருப்பினும் நடப்பாண்டில் அருவிகளில் 3 முறை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் சுற்றுலாத்துறை சார்பில் குளத்திற்கு தண்ணீர் முழுமையாக நிரம்பாததால் படகு சவாரி செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் விரைவில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொள்ளும் வகையில் சுற்றுலாத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடிபோதையில் சிமெண்ட் கலவை இயந்திரத்தை ஓட்டிய ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாறுமாறாக வந்த வாகனத்தை போக்குவரத்து காவலர் வாகனத்தில் ஏறி கட்டுப்படுத்தி சாலையோரம் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. குடிபோதையில் வாகனம் ஓட்டிய ஓட்டுநருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தையொட்டி நந்திக்கு எண்ணெய், திரவிய பொடி, பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 18 விதமான பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஓசூரில் நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்த மாணவர் வெற்றி ஆனந்தன் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் நேரில் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீதி லீடர்ஸ் அமைப்பை தொடங்கியுள்ள அண்ணாமலை பாஜகவுடன் தொடர்பில்லாதது போல் பேசுவது வடிவேலு காமெடியைப் போல இருப்பதாக கிண்டலாக கருத்து தெரிவித்தார். சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த வடிவேலுக்கு காமெடி மாதிரி தான். இவ்வளவு நேரம் இருந்து எப்படா கண்டுபிடிச்சியன்னு கேட்குறது மாதிரி இந்த கொண்டையை மறைக்காமல் விட்டியப்பா அப்படிங்கிற கதையாக இருக்குது. அது மாதிரி சகோதரர் அண்ணாமலை கொண்டையை மறைக்காமல் விட்டார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் மெயினருவி செல்லும் வழியில் ஒலிபெருக்கியில் பாடல் ஒலிக்கச் செய்து சில இளைஞர்கள் குத்தாட்டம் போட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். கேள்வி எழுப்பிய சிலரிடம் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. போலீஸ் போன் பண்ண விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை தீ வைத்து எரிப்பதால் சுவாசக் கோளாறு பாதிப்புகளுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சிங்கமாட தெருப்பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள நீர்வரத்து ஓடையில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன. இதில் சிலர் அடிக்கடி தீ வைப்பதால் குடியிருப்பு முழுவதும் புகைமண்டலமாக மாறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூரில் ஆவடியில் இருந்து பாடி நோக்கி சென்ற எம்டிசி அரசு பேருந்து திடீரென பழுதாகி சாலையில் நின்றது. இதனால் பயணிகள் நடுவழியில் இறக்கப்பட்ட நிலையில் பேருந்தை பயணிகளை தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயன்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்த முன்மொழிவை கைவிட வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும் 35 கிலோ அரிசி முறையை மாற்றும் முன்மொழிவு மாற்றுத்திறனாளிகளை பாதிக்கும் என்பதால் அதை கைவிட வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நாகேஸ்வரமுடையார் கோயிலில் ஆனி மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள், திரவிய பொடி, பால், தயிர், இளநீர், பழச்சாறு, தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் முதலான நறுமண திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் 2 இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். திருச்சியைச் சேர்ந்த மூர்த்தி மதுரையிலிருந்து திருச்சிக்கு தனது காரில் சென்றபோது செவந்தாம்பட்டி பிரிவு சாலை அருகே கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த செல்வம் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த மீனாட்சி சுந்தரமும் அவரது மனைவி புஷ்பமும் படுகாயமடைந்தனர். மதுரை மாவட்டம் நரிக்குடி அருகே சுண்ணாம்புக்கல் கலந்த மணல் திருட்டில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். திம்மாபுரம் பகுதியில் உள்ள அரசு நிலத்தில் காவலர்கள் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு லாரி மூலம் சுண்ணாம்புக்கல் கலந்த மணல் திருடப்படுவது தெரியவந்தது. இதனையடுத்து மணல் திருட்டில் ஈடுபட்ட பாரபத்தியைச் சேர்ந்த பெரியசாமி மற்றும் ஆறுமுகம் ஆகிய 2 கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து மணலுடன் லாரியை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. வாஷிங்டன் நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த பனியன், நூல் மற்றும் துணி வேஸ்ட் குடோனில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் காட்டன் நூல் வேஸ்ட், பனியன் வேஸ்ட், புத்தகங்கள், அட்டைப்பட்டிகள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. சென்னை ராயபுரம் அருகே கணவரை இழந்த பெண் காவலரை மறுமணம் செய்து கொள்வதாக கூறி 97 சவரன் நகைகள், 42 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்த புகாரில் ரவுடி கைது செய்யப்பட்டார். மணலி புதுநகர் காவல் நிலைய குற்றப்பிரிவில் பணியாற்றி வரும் கணவரை இழந்த காவலரை மறுமணம் செய்வதாக கூறி திருவொற்றியூரைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான சிவராமன் 97 சவரன் நகை, 42 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு கார், இருசக்கர வாகனம், வைரத்தோடு ஆகியவற்றை வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த சிவராமனை காவலர்கள் கைது செய்தனர். சாயப்பட்டறைகள் மூடப்பட்டதால் விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதிப்பை காரணமாக காட்டி 10க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் மூடப்பட்டதால் 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சாயப்பட்டறை கழிவுநீரை சுத்திகரிக்க அரசு பொது சுத்திகரிப்பு வளாகம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் அருகே திருமணமாகி 3 மாதங்களே இளம்பெண் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீர்த்திகாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கணவர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினரை கைது செய்ய வலியுறுத்தி பெரம்பலூர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.